தமிழ் இலக்கியங்களை சங்ககால இலக்கியம், சங்கம் மருவிய கால இலக்கியம்னு வகைப்படுத்தலாம். சங்கம் மருவிய காலம், அதாவது பண்டைய தமிழகத்தின் பாண்டிய சோழ பகுதிகளை களப்பிரர்களும் பல்லவர்களும் ஆட்சி செஞ்சப்போ தமிழுக்கான முன்னுரிமை குறைஞ்சிருந்துச்சு. ஆட்சியாளர்களின் தாய்மொழிக்கான முக்கியத்துவம் தான் சிறப்பாக இருந்துச்சு. இந்த காலத்தை தான் சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறோம். இருந்தாலும் தமிழ் புலவர்களின் ஆர்வத்தால் 11 கீழ்கணக்கு மற்றும் சில நூல்கள் படைக்கப்பட்டிருக்கு. இந்த 18ல் ஒரு சிறப்பான பாடல் தொகுப்பு தான் இனியவை 40. 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறத்துடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்றதுக்காக எழுதப்பட்டது. பூதஞ்சேந்தனார் என்பவர் தான் வாழ்க்கைக்கு நலம் தரக்கூடிய இனிமையான கருத்துக்களை 40 பாடல்களாக எழுதியிருக்கிறார். வாழ்க்கைக்கு தேவையான அற ஒழுக்கங்கள் சிறப்பாக எழுதப்பட்டிருந்தாலும் இந்த கவிதை நயம் எதுகை மோனையோடு அவ்வளோ அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அதில் வரக்கூடிய ஒரு பாடல் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே, முத்தியேர் முறுவலார் சொல்லினிது ஆங்கு இனிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு. படிப்புடைய முக்கியத்துவத்தை தமிழ் இலக்கியங்கள் ஆழமாகவும் அழகாகவும் எடுத்து சொல்லியிருக்கு. மனிதனுடைய அழகுங்கிறது உடல் அமைப்போ ஆடையோ ஆபரணமோ கிடையாது. கல்வி அறிவு தான் நிஜமான அறிவு. கல்விங்கிறது படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த தலைமுறைக்கே சேர்த்து வைக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத செல்வம். பணம் வச்சுருக்கோம், செலவு பண்ண குறைஞ்சிட்டே இருக்கும். அறிவு செல்வமானது பயன்படுத்த பெருகத்தான் செய்யும். இதைத்தான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, வயிற்றுக்கானதை யாசகம் பண்ணியாச்சும் அறிவை வளர்த்துக்கங்க, அது ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம்னு சொல்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம், அறிவு இருக்கு, வாழ்க்கையில் முன்னேறிடலாங்கிற சுயநலம் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? படித்தவங்க கூடுற சபையில் இல்லை ஏதாச்சும் நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு உதவி தேவைப்படும். அதுக்கு உன்னுடைய அறிவை பயன்படுத்து, அதுதான் இனிமைன்னு சொல்கிறாங்க. படிச்சுட்டோம், பதவியும் கிடச்சிருச்சு, அடுத்தது லைஃப் பார்ட்னர். அழகான பெண் மீது ஆசை வரும், இது தப்பில்லை. ஆனால் அறிவிலும் குணத்திலும் சிறந்தவர்களாக இருந்து நம்மை வழி நடத்தினா அவங்க பேச்சை கேட்டு நடப்பதும் இனிமைதான். இது எல்லாம் போதும்னு இருக்காம நம்மை விட அறிவில் சிறந்த பெரியவர்களை துணையா சேர்த்து அவங்க காட்டக்கூடிய நல்ல வழியில போனோம்னா வாழ்க்கை இன்னும் இனிமையாக இருக்கும். கேட்க கேட்க இனிமையான தகவல்களுக்காக தமிழ் மயத்தோடு இணைந்திருப்போம்.